காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். காற்று இல்லாம ஃபேனை வச்சு தூத்திக்கலாம்லாம் முடியாது. புரியுதுங்களா? எப்படி நம்ம அந்த காலத்துல நிலத்தெல்லாம் போனீங்கன்னா நெல் பயிரை வச்சிருப்பாங்க. காத்தடிக்கிற பக்கத்தை அந்த பக்கம் மேல போட்டு அந்த மேல இருக்கக்கூடிய தூசி எல்லாம் பறந்து போகிறதுக்காக பண்ணுவாங்க. அதான் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். காத்தடிக்கும் போதே உன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை சரி. அதே மாதிரிதான் மார்க்கெட்ல மூமெண்டம் இருக்கும் போது சம்பாரிச்சுக்கும். மூமெண்டம் இல்லாத போது கப்சுப்புன்னு உட்காந்துரு. எஸ்எல்லிட்டா அதுக்கு மேல இன்டர்வியூ எக்ஸிட் பண்ணி உங்க கேபிட்டல் எதுக்காக கிடைக்கணும்? சைலண்டா உட்காந்துருக்க. உங்களுக்கான காற்று வரும் இல்லையா? உங்களுக்கான காற்று வரும். கொஞ்ச நாள் சைலண்டா இருக்கலாம், கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம், ஒரு நாள் 2 நாள் அமைதியா இருக்கலாம், 3ஆவது நாள் காற்று ஸ்டார்ட் ஆயிடும். அதோட ஹெவியான காற்று வரும். அப்போ ஈஸியா உங்க வேலை முடிச்சிடும். சிம்பிள் லாஜிக். மூமெண்ட்டும் அது மாதிரிதான். ட்ரேடிங்ல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்று இல்லாம போது ஃபேனை வச்சு தூத்துறோம்லாம் நினைக்காதீங்க. ஃபேனுக்கு கரண்ட்டும் வேணும், கரண்ட் இருக்கு யூபிஎஸும் வேணும். ரெண்டுமே பஸ்ட் ஆயிடுச்சுன்னா இயற்கையா கிடைக்க காத்துக்கு தான் மிகப்பெரிய சக்தி. எப்ப பிரபல சக்திக்கு எப்படி இயற்கை சக்தி முக்கியமோ அந்த மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். மூமெண்டம் இருக்கும் போதே வாங்கிக்கொள். இல்லை என்றால் கப்சுப்பு நோக்க. ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு சம்பந்தமாக என்னைக்கு சொல்ற மாதிரி தான் டெய்லி கிரீன் தான். நேத்து ஸ்மால் லாஸஸ் எடுக்கிறோம். நான் லாஸ் வரதையும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், ப்ராஃபிட் வீடியோவும் நான் இனிமேல் போஸ்ட் பண்ண போறேன். நேத்து 5400 ரூபாய் லாஸஸ், இன்னைக்கு 21,000 ப்ராஃபிட்ஸ். அதே 80,000 கேபிட்டல் நான் என்ட்ரிக்காக யூஸ் பண்ணது 65,000 கூட கிடையாது. 65,000க்குள்ள நான் என்ட்ரி கொடுத்தேன். அதுக்கு எனக்கான ப்ராஃபிட்ஸ் பொறுத்தவரையும் 21,000 இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ். லாஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம், ப்ராஃபிட்ஸ் எப்படி நம்ம அதை கன்வெர்ட் பண்றோம், இதுதான் சார் ரொம்ப விஷயம். ரிவார்டை மொத்தம் நம்ம மார்க்கெட் கிட்ட விட்டுறோம். ரிஸ்க நம்ம எவ்வளவுதான் எடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். நான் என்ட்ரி எடுத்திருக்க விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. நான் என்ட்ரி எடுத்ததுக்கு மேல 2 பாயிண்ட்ஸ்க்கு மேல எஸ்எல் போடுறேன். எல்லாமே எஸ்எல் கீழே போடுவாங்க. நான் எடுத்த என்ட்ரிக்கு மேல மூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா நான் அதுக்கு மேல எஸ்எல் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ப்ராஃபிட்காக நம்ம வெயிட் பண்றதே கிடையாது, ஆனா லாசஸ்க்காக நிறைய நேரம் வெயிட் பண்றோம். ஏன் ட்ரெயில் பண்ணி கொண்டு போக கூடாது? நம்மளுடைய டார்கெட் ஃபிக்ஸ், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ், நம்மளோட மைண்ட் செட் ஃபிக்ஸ், நம்மளோட சைக்காலஜி ஃபிக்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டான என்ட்ரியில நீங்க கான்பிடன்ஸோட இருக்கும்பொழுது எதுக்காக பயப்படுறீங்க? கீழே வந்துருமா ஒரு ரெட் கலர் கேண்டல் பண்ணுச்சுன்னா நீங்க கீழே வந்துருங்க. உங்க டிசைட் மாத்திக்குவீங்க. அப்படி எல்லாம் மாத்தக்கூடாது சார். எப்பவுமே உங்க ஸ்ட்ராட்டஜி எந்த பக்கம் இருக்கோ, எந்த விஷயங்கள் இருக்கோ அது பிரகாரம். நான் டைமண்ட்ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன். எத்தனை பேர் டைமண்ட் ஸ்ட்ராட்டஜில நீங்க ஆட் ஆயிருக்கீங்களோ என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப் அதுவே பாருங்க. டெய்லியுமே அதை பேசிஸ் பிரகாரம் தான் நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுவேன். நீங்க என்ட்ரி கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்க, நான் என்ட்ரி கொடுத்து பயப்பட மாட்டேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுதான், உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அதுதான். உங்களுடைய தைரியமே உங்களுடைய வெல்லும். எல்லா விஷயங்களும் பாசிபிள். நீங்க நினைச்சா மட்டும்தான் அதை நடத்த முடியும். எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் சரி, எந்த விதமான நான் கத்துக் கொடுக்க முடியும் தவிர உங்களுக்கு மைண்ட் செட் பண்ண முடியும், உங்க சைக்காலஜி பில்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க யாராக ஆகணும், நீங்க எதுவாக ஆகணும்ன்றதை நீங்க மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். வேற யாராலும் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா உங்க மைண்ட் செட்டுக்குள்ள நெகட்டிவ் செல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்னதான் பாசிட்டிவ் பேசினாலையும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதை முதல்ல நினைச்சுங்க. எல்லா விஷயங்களும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க தான் முதல்ல முக்கியமே தவிர நீங்க மற்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ட்ரி கொடுத்து தைரியம் வேணும் சார், தில்லு வேணும். அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து தில்லு வேணும். இல்லைன்னா முடிய முடியாது. 1 லாட் 2 லாட்ல பண்ணதா என்ட்ரி அப்படி எல்லாம் கிடையாது சார். பர்ஃபெக்ட் ஸ்கேல்பிங், பர்ஃபெக்ட் விதம் ரிஸ்க் நான் டிசைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு 4,000 rupees லாசஸ், அது 4,000 rupees லாஸ் கவர் பண்ணி 21,000 நான் ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். சிம்பிள் லாஜிக். எப்பவுமே என்ட்ரி ஒரு எக்ஸிட் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு. பிரபல சக்தி கிட்ட நீங்க கேட்கும் போது எல்லாமே கொடுக்கும். நீங்க லாஸ் கொஞ்சம் சின்னதா வச்சுக்கீங்க, ப்ராஃபிட்ஸை மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. எப்பவுமே நம்ம வேண்டதில் வச்சுட்டு ஒரு கடவுள் கிட்ட நம்ம விட்டுருவோம், அதுக்கு மேல எல்லாமே சரி பண்ணிடுவார் கடவுள் அப்படின்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி தான் மார்க்கெட்டும் கூட. நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க, என்னால எவ்வளவு வருது தாங்க முடியும்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வருது அவ்வளவுதான் தாங்குங்க. ரொம்ப அளவு தாங்காதீங்க. ரொம்ப அளவுக்கான பாரதம் தாங்க முடியாது. ஒரு ஆளால எவ்வளவு வெயிட் தாங்க முடியுமோ அவ்வளவுதான் வெயிட் தாங்க முடியும். ஒரு ஆளால 150 கிலோ 200 கிலோ வெயிட் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்ப அவரால் எவ்வளவு தூக்க முடியும்னு அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு எஸ்எல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு முக்கியம். சைக்காலஜியோட உங்களுக்கு நான் சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். டைமண்ட்ல வீக்லி 1 டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், சாட்டர்டே ஒரு சண்டே. அதே மாதிரி கோல்டுலயும் போஸ்ட் பண்ணுவேன், பேசிக் கிளாஸ் போஸ்ட் பண்ணுவேன், 2 வீடியோ 3 வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அப்டேட் பண்ணிட்டே இருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க மட்டும் தான் ஆஃப்டர்நூன் லைவ் வரும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஏன் சார் எனக்கு நோட்டிபிகேஷன் வரல சார்? நீங்க லைவ் மெம்பர்ஷிப்ல போயிட்டு நீங்க மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஜாயின் பண்ணாலே கேள்வி. மெம்பர்ஷிப்னு ஒரு வீடியோ இருக்கும், நீங்க பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கும். மெம்பர்ஷிப் வீடியோக்குள்ள போங்க, மெம்பர்ஷிப் அது மாதிரி கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தா ஜாயின் பண்ண கேள்வி. எங்க ஜாயின் பண்றது இல்லை சார் நிறைய பேருக்கான கேள்வி.
ஜாயின் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் கிளிக் கொடுத்துட்டு நீங்க மெம்பர்ஷிப் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட். ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்கள் எனக்கு ரொம்ப விஷயத்துக்காக ரொம்ப லோவஸ்ட் மக்களுக்காக கொடுத்துருக்கேன். எல்லா விஷயங்களும் ஆஃப்டர்நூன் எப்படி ட்ரேட் பண்ண போறோம், மார்னிங் எப்படி நான் ட்ரேட் பண்றேன், ஸ்ட்ராட்டஜி எப்படி கொடுத்துருக்கேன், எனக்கு பேசிக் கிளாஸ் எல்லாம் டோட்டலாவே இருக்கு. டைம் அண்ட் பர்சனல் ஸ்ட்ராட்டஜி எல்லா டோட்டலாவே உங்களுக்கு இனிமேல் அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் ட்ரேடிங் வித் காஷ். தன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் யாருக்கு வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்க. 1 மந்த் நீங்க ப்ரூவ் பண்றவங்களுக்கு உங்களுக்கு ரிவ்யூ கிடைக்கும், உங்களுக்கு லேப்டாப்ஸ் கிடைக்கும், ஆண்ட்ராய்டு மொபைல் 32 inches மானிட்டர்ஸ் கிடைக்கும். ஓகே, எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, தேங்க் யூ சோ மச். பை, தேங்க் யூ. இப்போ வரையும் 4000 rupees மைனஸ் போயிட்டு இருக்கு. இது உடைச்சா மேல நல்ல ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆகும், இல்லைன்னா நம்ம எஸ்எல் ஃபார்மேஷன் ஆகும். ஓகே, 66க்கு மேல க்ளோசிங் வச்சிருக்கு. இது 79 டச் பண்ணணும். நம்ம எஸ்எல் பிக் 61, 10,000 rupees நம்மளுக்கு லாஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ எம்டிஎம் பார்க்கும்போது 4,000 5,000 rupees நம்மளுக்கு லாஸ் போயிட்டு இருக்கு. இது ப்ராஃபிட்ல கன்வெர்ட் ஆகணும். பாருங்க, எடுத்த இடத்துல இருந்து 14% ROI காட்டிட்டு இருக்கு. 16% ஆகும். பர்சன்டேஜ் பிரகாரம் பார்த்தா 16%. ஒன்லி 2,500 rupees தான் லாஸ் இருக்கு. 2,000 rupees லாஸ் இருக்கு. 1,800 rupees லாஸ். ஒன் கேண்டல் 79 ஈஸியா டச் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, 24,700 டச் பண்ணுவோம் சார். இண்டெக்ஸ் பர்ஃபெக்டா மூவ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஆனா பிரீமியம் ஒரு பாயிண்ட் கூட மூவ் பண்ண மாட்டான். முக்கிய பண்ணாலையும் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ண மாட்டான். இப்ப நான் எஸ்எல் கேன்சல் பண்ணிட்டு இந்த கேண்டலுக்கு கீழே எஸ்எல் போட்டுப்பேன். இப்போ உருவான இந்த கேண்டலுக்கு கீழே நம்ம லாஸை லிமிட் பண்ணுவோம். ஓகே, இது அடிச்சா நமக்கு 79 ஒன் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணி நம்மளுடைய டார்கெட் கொடுக்கணும். 24,700 பர்ஃபெக்டா டச் பண்ணிருக்கான் பாருங்க இண்டெக்ஸ்ல. ஆனா பிரீமியம் மூவ்மெண்டம் பண்ணல. மூவ்மெண்டம் பண்ணனா 79 ஈஸியா தொட்டுருவான். அதான் நான் எஸ்எல் அந்த கேட்டகரியில டிரா பண்ணாலே நம்மளுக்கு ஒரு 2,000 இருந்து 3,000 rupees லாஸ். 10,000 லாஸ் ஆகிறதுல நம்ம 3,000 லாஸ் ஆகும். இப்போ ஒரு 2,900 2,200 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு. 24,700 ஒரு ரொம்ப பெரிய ரீசர்ச் லெவல். இதை மட்டும் உடைச்சோம்னா இன்னைக்கு ட்ரெண்ட் மார்க்கெட் ஆயிடும். இன்னைக்கு நேற்று மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆயிடும். ஸ்லோவா ஸ்டடியா மூவ் பண்ணிட்டே போவோம். ஒரு கேண்டல் ரெட் கலர் கேண்டல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்லோவா ஸ்டடியா மார்க்கெட் கண்டினியூஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கமான், இந்த வாட்டியா ப்ராஃபிட்ல கன்வெர்ட் பண்ணு. ஓகே, ப்ராஃபிட்ல கன்வெர்ட் ஆயிருக்கு. பூம், பிரீமியம்ல 1,000 rupees ப்ராஃபிட் பாயிண்ட் இருக்கு. 2,000 ப்ராஃபிட், சூப்பர். 2,000 ப்ராஃபிட்ஸ். எஸ்எல் ஹண்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். எஸ்எல் ஹண்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 79க்கு மேல க்ளோசிங் வச்சிட்டானா இது 93 லெவல் வரைக்கும் போகும். ஃபுல்லா 79க்கு மேல போச்சா இது 93 வரைக்கும். எஸ்எல் பிக்ஸ் பண்ணியாச்சு. டேஷன் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். லாஸ்னா லாஸ். அதுக்கு மேல நம்ம வேற வேலை பார்க்கணும். எப்பவுமே மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் ஃபுல் டைமா உட்காந்துட்டு ஃபைட் பண்ணிட்டே இருக்க கூடாது. நானா மார்க்கெட்டா நானா, காலா புட்டா காலா, அப்புறம் நடக்கிறது கூட காலம் இல்லை. இப்போ வரையும் 500 700 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு. சிங்கிள் கேண்டல் போதும், நல்லா முடிச்சிரும் நம்ம. ஓகே, 1,000 அகைன் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 3,000 to 4,000 வந்தா கூட போதும். இதை உடச்சு தெரிஞ்சுக்கிற 700 அந்த 10,000 rupees இதுல காட்டும். முன்ன புட் சைட்ல காட்டினா 10,000 rupees இதுல ப்ராஃபிட் அப்படி காட்டும். அந்த அளவுக்கான அக்ரெசிவ் மூவ்மெண்ட். 700 கரெக்டா அடிச்சு இண்டெக்ஸ்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் மட்டும் ட்ரை பண்றான். ஆனா பிரீமியம்ல பாத்தீங்கன்னா பாஸ் ஆகலாம். 79 ஒன் டைமா டச் பண்ணணும். 400 rupees ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ வரை நம்ம எவ்வளவு போயிட்டு இருக்கோம்? 500 rupees ஓவராலா 4,500 rupees லாஸ்ல இருந்து நம்ம ஓவராலா கிரீன்ல இருக்கோம். கமான், ஒன் ஸ்ட்ரைக். 600 400 1,400. இப்ப இந்த கேண்டல் மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த கேண்டலுக்கு என்னோட ட்ரெயிலிங் எஸ்எல் நான் மாத்திக்குவேன். ட்ரெயிலிங் எஸ்எல் வந்துடும் 69க்கு கீழே. ஓகே, ட்ரெயிலிங் எஸ்எல் ஸ்டார்ட் 69. சூப்பர், 6,000 ப்ராஃபிட் காட்டுதா? நான் சொன்னேன் 10,000 காட்டுறேன் சார். 8,000 காட்டிட்டு இருக்கா? 8,000 காட்டிட்டு இருக்கா? புக் பண்றவங்க ஈஸியா புக் பண்ணுங்க. நான் 93 வரையும் ஹோல்டு பண்ணுவேன். 9,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 9,000 rupees ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 10,000 rupees ப்ராஃபிட். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வரையும் ஓவராலா ப்ராஃபிட் எல்லாம் 13,000 16,000 அல்டிமேட் 19,000. Work, எக்ஸைட்.
17,000 அல்டிமேட். நான் சொன்னேன் இல்லையா 93 11 12 டச் பண்ணுங்க. 17,000 போயிட்டு இருக்கு. 18,000 17,000 18,000 சூப்பர். 93க்கு இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அடிச்சு உடைச்சு தூசி கிளப்பிட்டா. 700 உடைச்சுன்னா பூம் ஆயிடுன்னு சொன்னேன். 17,000 18,000 வரைக்கும் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 18,000 17,000 18,000 நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது இன்னைக்கு 80,000 கூட இல்ல. அட்லீஸ்ட் இது 20,000 ஆவது ப்ராஃபிட் தரணும். ஓகே 19,000 கமான் 50 இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான். 19 20,000 இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ், இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 20,000 வரைக்கும் ப்ராஃபிட் காட்டியிருக்கு. 16,000 17 கமான் ஃபுல் பேக் மட்டும் போயிடாத. 80 90 22 சூப்பர் 22 23 22 23 கமான் ஒரு ஸ்பைக் சின்ன ஒரு ஃபுல் பேக். ஓகே எக்ஸிட் 20,000 எக்ஸிட் பண்ணிருச்சு சார் பரவாயில்ல. 21,000 அல்டிமேட்டான ஸ்கேல்பிங். நான் அதுக்கு மேல உடைச்சிச்சுன்னா எப்படி போன்னு சொன்னேன். போச்சா சார்? நேத்து நம்ம 4,000 5,000 லாஸ் எடுத்தோம். ஓவராலா பாத்தீங்க. நம்ம லாஸ் கால்குலேட் பண்ணிக்க, நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிக்க. மந்த்லி எண்டில் எப்படி சார் ஒரு நாள் லாஸ் பார்த்தா ஐயோ போயிடுச்சு தெருவுக்கு வந்துருவோம் சார்? ஒண்ணும் கிடையாது. ஸ்கில் உங்ககிட்ட இருக்கும்போது மார்க்கெட் என்ன செய்யும்? எதுவுமே செய்ய முடியாது. கேபிட்டல் நான் விஷுவல் பண்ணிட்டேன். 80,000 வித்ட்ரால் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் 80,000 தான். ஓகே இப்ப நம்ம மாத்திக்கிறது எவ்வளவு? 1,70,000 1,07,000 சூப்பரான ப்ராஃபிட்டா? 20,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு. ஓகே 93 போகும்னு சொன்னேன். லாஸ்டா 91.50 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் ஒரே ஒரு புள்ளிகள் விட்டுடுச்சு. சிம்பிள். ஒரே ஒரு ஸ்டாப் விட்டுட்டு வேற எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்ட் என்ட்ரி பர்ஃபெக்ட் எக்ஸிட். நம்ம 47 என்ட்ரி கொடுத்தோம்னா இந்த கேபிட்டலுக்கு நம்மளுக்கு 60,000க்கு மேல ப்ராஃபிட்ஸ். அப்படியே கேபிட்டல் டபுள் ஆயிடும். ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? இந்த ரெட் கலர் கட்ட நம்மளோட எஸ்எல் அன்டிங் ஆச்சு. ஆனா நம்ம எஸ்எல் சின்னதா வச்சுக்கிட்டோம். லாஸ் சின்னதா வச்சோம். எந்த இடத்துல பூமிங் ஆகும் போது நான் சொல்லிட்டேன். 66 மேல க்ளோசிங் வச்சா மார்க்கெட் 93 வரையும் போகும். நான் 93 வரையும் ஹோல்டு பண்ணுவோம்னு சேலஞ்சிங்கே பண்ணேன். அவ்வளவுதான் முடிச்சுது. எல்லாமே இறைவன் அருள். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க தான் இறைவன். உங்களோட மைண்ட் தான் இறைவன். நீங்க நினைக்கிறது நடக்கும். நீங்க கேட்க மாட்டேங்க, நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகே